வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோக்குள்ளே நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வீடியோவில் நம்ம அந்த படிநிலைகள் சார்பானதை நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து அந்த பென்ஷன் கணக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 3 படிநிலைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டோட்டல் சர்வீஸ் பார்த்தோம், அடுத்த உங்களுக்கு நிகர பணிக்காலம் பார்த்தோம், அடுத்து கூட்டு சராசரி எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன், ரெடியூஸ்டு பென்ஷன் இவைகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பென்ஷனுக்கு எந்த தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும், கிராஜுவிட்டிக்கு எந்த தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிஎல்டி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார் பென்ஷனுக்குரிய தொகை, எல்பிடி லாஸ்ட் பேட் ஆன அப்படின்னாக்கா உங்களுக்கு பணிக்கொடைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகை. பிஎல்டி எல்பிடினா ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஆனால் ரெண்டுக்குமே பிஎல்டின்னு சொன்னோம்னாக்கா எது பென்ஷனுக்கு எடுத்துக்கிறது எது பணிக்கொடை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிஎல்டி நம்ம எடுத்துக்கிறோம்னா பிஎல்டி என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா உங்களுக்கு பே லாஸ்ட் டான் பிஎல்டிக்கு ரொம்ப 80,000 ரூபா எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் பணி ஓய்வு பெற்ற மாதத்தில் அவர் வாங்கின சம்பளம் 80,000 ரூபா, அதை நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி வேறு என்னென்ன அந்த கணக்கில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் பே வாங்கியிருந்தாருன்னா அதை சேர்த்துக்கலாம், பெர்சனல் பே தனி ஊதியம் வாங்கியிருந்தாலும் சேர்த்துக்கலாம். கணக்கில் அவர் தனி ஊதியமும் வாங்கலை, ஸ்பெஷல் பே வாங்கலை, அடிப்படை ஊதியம் மட்டும் 80,000 ரூபா வாங்கியிருக்காரு. அந்த 80,000 நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து பணிக்கொடைக்கு லாஸ்ட் பே டான் எடுத்துக்கிட்டோம்னாக்கா லாஸ்ட் பே 80,000 கூட்டல் பணிக்கொடைக்கு நம்ம அகவிலைப்படியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிக்கொடைக்கு அகவிலைப்படி என்னன்னாக்கா அகவிலைப்படியில் கணக்கில் ஒரு 7% கொடுத்துருக்காங்க. டிஏ 7% கொடுத்துருக்காங்க. அந்த 7%க்கு 5,600 ரூபாய். டிஏ 5,600 அது ரெண்டையும் கூட்டினோம்னாக்கா 85,600 டிஏ. ஆனால் இதுலேயே ஸ்பெஷல் பே வாங்கியிருந்தால் சேர்த்துக்கிறலாம், உங்களுக்கு தனி ஊதியம் வாங்கியிருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். கணக்கில் அது கொடுக்கல அப்படிங்கிறதுனால அடிப்படை ஊதியம் டிஏ பணிக்கொடைக்கு எடுத்துக்கிறோம், அடிப்படை ஊதியம் மட்டும் நம்ம பென்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம பென்ஷன் எப்படி கணக்கீடு செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பென்ஷனுக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்குருவோம். பென்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏஇ ஆவரேஜ் எமால்மெண்ட்ஸு அல்லது பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 60 ஹெச்ஒய் பை 2 இன்ட்டு 60. அப்போ இது பென்ஷனுக்கான ஃபார்முலா. இதில் பார்த்தோம்னா ஆவரேஜ் எமால்மெண்ட்ஸு அல்லது பே லாஸ்ட் ஆன் விச்சர் இஸ் ஹையஸ்ட்டு, அதிகமானது ஏதோ அதை நம்ம எடுத்துக்கிறேனே. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் எமால்மெண்ட்ஸு 80,000 தான் வருது. ரெண்டாவதாக உங்களுக்கு பிஎல்டி பே லாஸ்ட் ஆன் 80,000 தான் வருது. அவற்றை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஆவரேஜ் எமால்மெண்ட்ஸு பிஎல்டி அப்படின்னாக்கா பிஎல்டி தான் அதிகமாக வருது 80,000. இப்போ 60 அரையாண்டுகள் அதிகபட்சம் நம்ம எடுக்கணும். அப்போ இவருடைய அரையாண்டுகள் எத்தனை வருது அப்படின்னாக்கா கணக்கில் முன்னாடி போட்டிருக்கோம், 68 அரையாண்டுகள் வருது. அப்போ 68 அரையாண்டுகள் வந்தாலும் கூட நமக்கு அதிகபட்சம் 60 அரையாண்டுகள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னா அவற்றை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். அப்போ 60 2 இன்ட்டு 60 இது உங்களுக்கு ஃபார்முலா. அப்போ 80,000 இன்ட்டு 60, 80,000 பிஎல்டி எடுத்துக்கிட்டால் 60 அரையாண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டால் 2 இன்ட்டு 60 கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியதை அதை நம்ம அப்படியே போட்டோம். இதை நம்ம வகுத்தோம்னாக்கா இவருடைய பென்ஷன் 40,000 வரும். பென்ஷன் 40,000. இந்த பென்ஷன் 40,000 பேருக்கு வராரு கொடுத்துறோம். ஆனால் இப்போ என்னென்னாக்கா பென்ஷனுடைய அதிகபட்சம் 1,12,500 மேக்சிமம். அதை நீங்கள் குறிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ருபீஸ் 1,12,500. மினிமம் ருபீஸ் 7,850. இதை 1/1/2016 பே கன்செஷன் பின்பு இது வழங்கப்பட்டது. இதை நம்ம முக்கியமாக நம்ம பார்த்துக்கிறோம்னா இது பென்ஷன் அவருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இவருடைய பென்ஷன் 40,000. பென்ஷன் அதிகபட்சம் 1,12,500, குறைந்தபட்சம் 7,850. இது பென்ஷனுடைய மேக்ஸிமம் மினிமம் நம்ம அதை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது உங்களுக்கு 1 வருடலையும் காப்பாங்க. தற்போது 1/1/2016 அதிகபட்சம் ஓய்வூதியம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி 1,12,000 அப்புறம் 4 கேள்வி கேட்பாங்க. அதை 1/12/500 நம்ம டிக் அடித்தோம்னாக்கா 1 வருடம் நம்ம ஒரு மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். அதேமாதிரி குறைந்தபட்ச பென்ஷன் 7,850 கொடுத்துட்டு விடையை கொடுத்துட்டு கூடுதலாக ஒரு 3 விடைகள் கொடுத்துருப்பாங்க. சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னாக்கா அது 60 மார்க்கில் 1 மார்க் ஈஸியாக நம்ம எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பென்ஷனுடைய இதை இந்த பிஎல்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு பேசிப்பே எடுத்துக்கிறலாம், அது பெர்சனல் பே ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். கணக்கில் கொடுத்தா ஸ்பெஷல் பே ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கணக்கில் பேசிப்பே மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆகவே அந்த பேசிப்பே 80,000 மட்டும்தான் நாம் எடுத்திருக்கோம்.
அடுத்த படிநிலையாக வந்து குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் வந்து ஏற்கனவே 2 வகை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னாக்கா என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ஃபேமிலி பென்ஷன். உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம், இயல்பான குடும்ப ஊதியம். அதனால் ஃபேமிலி பென்ஷனில் 2 வகை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி பென்ஷன்னாக்கா அவருக்கு 50% கொடுக்குறாங்க. அது ஒரு 60 அரையாண்டுகள் இருந்ததுனாக்கா 50% கிடைக்கும். அது குறைவாக இருந்ததுனாக்கா ப்ரொபோர்ஷனட்டாக எவ்வளோ பென்ஷனோ அதே அவருக்கு கிடைக்கும். அப்போ என்ஹான்ஸ்டு பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஒரு அரசு ஊழியர் 58 வயதில் காலமாகிறார் அப்படின்னு சொன்னாக்கா 7 ஆண்டுகளுக்குள் அவர் மரணமடைந்தால், அந்த அரசு ஊழியர் 58 வயதில் ஓய்வு பெற்ற முன்பு 7 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவருக்கு 65 வயதிற்குள் காலமானால் அவருடைய குடும்பத்திற்கு 50% குடும்ப ஊதியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கேன். 65 வயதிற்கு பின்பு அவர் காலமானால் குடும்பத்திற்கு 30% கிடைக்கும். அதுதான் இயல்பான குடும்ப ஓய்வூதியம். அது என்ன, இப்போ வந்து 58 வயசில் ஓய்வு பெறாரு, 62 வயசில் ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்போ அதற்கு பின்பு 63, 64, 65 அந்த 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு அந்த 50% குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். 64 வயசில் இருந்தாருன்னா 1 ஆண்டுக்கு அது கிடைக்கும். ஆனால் தற்போது என்ன அப்படின்னாக்கா இது 58 வயசு இருக்கும் பொழுது உங்களுக்கு 7 ஆண்டுகள், 65 வயசு வரைக்கும். ஆனால் இப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும் பொழுது 7 ஆண்டுகள் வரையாது, 65 ஆண்டுகள் வருது. அது 5 ஆண்டுகளுக்கு தான் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம பின்னாடி பார்த்துக்குறோம். இப்போ ஏற்கனவே ஃபேமிலி பென்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஃபேமிலி பென்ஷனில் 2 வகை இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்று என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன். என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு 50%. அதனுடைய ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 50% என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 50%. பிஎல்டி வந்து ஏற்கனவே நம்ம 80,000 ரூபா போட்டிருக்கோம். அந்த 80,000 அப்படியே இங்கே எடுத்து போடுங்க. 80,000 இன்ட்டு 50% 40,000. ஃபேமிலி பென்ஷனில் என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் இந்த ஃபார்முலா படி அவருக்கு 40,000 ரூபா கிடைக்கும். இந்த 40,000 ரூபா எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த அரசு ஊழியர் 65 வயதுக்குள் இறந்த பின்பு அவருடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக அது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா நார்மல் ஃபேமிலி பென்ஷன். இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 30%. பிஎல்டி எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம கணக்கில் போட்டிருக்கோம். 80,000 ரூபா வாங்குறாரு. 80,000 இன்ட்டு 30%. இது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 3/24 24,000. இது ஃபேமிலி பென்ஷன். அது ஃபேமிலி பென்ஷன்லேயே அதிகம் குறைந்தபட்சம் அப்படின்னு இருக்குது. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி பென்ஷனில் மேக்ஸிமம் வந்து 67,500, மினிமம் 7,850. இப்போ இவையில் வந்து மேக்ஸிமம் குடும்ப ஓய்வூதியத்தில் அதிகபட்சம் 67,500, குறைந்தபட்சம் 7,850. இதை உங்களுக்கு ஒன்வேர்ட்லேயே 60 மார்க்கில் அந்த ஆன்லைன்லேயே எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இதை நீங்கள் எழுதிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்த படிநிலையாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிசிஆர்ஜே, டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி நம்ம பார்க்குறோம். டிசிஆர்ஜினுடைய ஃபார்முலா வந்து உங்களுக்கு எல்பிடி லாஸ்ட் பே டவுன் இன்ட்டு 66/4. லாஸ்ட் பே ட்ரான் இன்ட்டு 66/4. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கேன். உங்களுக்கு பென்ஷனுக்கு கணக்கிடும் பொழுது பே லாஸ்ட் ஆன் இன்ட்டு 60 ஆஃப் இயர்ஸ்னு இருக்குது. உங்களுக்கு பணிக்குடைக்கு கணக்கிடும் பொழுது 66 ஆஃப் இயர்ஸ் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இயல்பாக ஒரு சந்தேகம் வரும். அப்போ ஓய்வூதியத்திற்கு ஓய்வூதியம் பெறும் பொழுது அவருக்கு 30 ஆண்டுகள் இருந்ததுனாக்கா ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். கிராஜுவிட்டிக்கு 33 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அந்த 33 ஆண்டுகளை வந்து நம்ம 66 அரை ஆண்டுகளாக மாற்றி வச்சுக்கிறோம். அப்போ எல்பிடி வந்து எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னாக்கா முன்னாடி ஏற்கனவே 80,000 ப்ளஸ் 5,600, 85,600 நம்ம போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டோம். அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து போட்டோம்னா போதும். எல்பிடி வந்து 85,600 இன்ட்டு இங்கே 66 அரையாண்டுகள் போடணுமா அப்படின்னாக்கா ஏற்கனவே இவருடைய மொத்த பணிக்காலம் 68 அரையாண்டுகள் வருது. நமக்கு தேவை 66 அரையாண்டுகள் மட்டும்தான். 66 அப்படியே நம்ம போட்டுக்கிறலாம். 66/4 இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னாக்கா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகலாம். தேர்வு வரைக்கும் வந்து நீங்கள் உங்களை அந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி உண்டு. எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கிறலாம். 85,600 இன்ட்டு 66 அதை வந்து நீங்கள் பைசா நியரஸ்ட்டு ஒன்று போய் கொண்டு போகக்கூடாது. அப்படியே டைரெக்டாக -4 போட்டேனாக்கா உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட்டு வந்துடும். இப்போ இவருடைய கிராஜுவிட்டி எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 14,12,400. இவருடைய கிராஜுவிட்டி 14,12,400 ரூபா இவருடைய
பணிக்கொடை வருது. ஆனால் இப்போ 1/4/2024 உங்களுக்கு 25 லட்சம் பணிக்கொடை. 1/1/2024 உங்களுக்கு 25 லட்சம் பணிக்கொடை அதிகபட்சம் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி போடக்கூடியது வந்து உங்களுக்கு 20 லட்சம் தான் பண்ணேன். ஆனால் இந்த கணக்கின்படி அதிகபட்சம் பணிக்கொடை வந்து 20 லட்சம். அதை நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ அடுத்த டிசிஆர்ஜி ஒரு படிநிலை பார்த்துட்டோம். அடுத்து கமிட்டட் வேல்யூ பென்ஷன். கமிட்டட் வேல்யூ பென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமிட்டட் வேல்யூ பென்ஷன் ஓய்வூதிய மாற்றீட்டு தொகை. அந்த ஓய்வூதிய மாற்றீட்டு தொகை என்பது பென்ஷனில் 1/3 நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடுறோம். சரண்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய தொகை தான் உங்களுக்கு கமிட்டட் வேல்யூ பென்ஷன், ஓய்வூதிய மாற்றீட்டு தொகை. இந்த பணம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு மாதம் அதை பிடிச்சிக்கிடுவாங்க. 15 ஆண்டுகளுக்கு மாதம் பிடிச்சிக்கிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த கம்யூட்டேஷன் வாங்கின ஒரு அரசு ஊழியர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போது காலமாயிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, அது குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த குடும்ப ஓய்வூதியத்தில் இந்த கம்யூட்டேஷன் தொகை பிடித்தம் செய்ய மாட்டாங்க. அந்த சிவிபியினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பென்ஷன் வகுத்தல் 3 இன்ட்டு 8.371 இன்ட்டு 12. அதை பாருங்கள். பென்ஷன் வகுத்தல் 3 8.371 இன்ட்டு 12. அப்போ இந்த 8.371 அப்படி என்னென்னா, அதை பர்ச்சேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, கொள்முதல் மதிப்பீடு. இது கவர்மெண்ட்டில் வந்து டேபிள்லேயே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கணக்கில் வந்து இந்த 8.371 கணக்கில் கொடுக்கல. அதை நாமளாக தான் தெரிஞ்சுக்கிட்டு போய் போடணும். ஏன்னா இது வந்து இந்த கணக்கின்படியே 58 வயசு ரிட்டையர்மெண்ட்டாக 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டாக காட்டவே இல்லை. 58 வயசு ரிட்டையர்மெண்ட் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நான் கண்டுபிடித்த முன்பு 58 வயது ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு இந்த கம்யூட்டேஷனில் பர்ச்சேஸ் வேல்யூ, அதாவது கொள்முதல் மதிப்பீடு 8.371. அதே 60 வயதாக இருந்ததுனாக்கா 8.194. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதில் எந்த மாற்றமே கிடையாது. இப்போ இது மட்டும் தான் நம்ம மாறேன். அப்போ பென்ஷன் வந்து அவர் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னாக்கா 40,000 வாங்குறாரு. வகுத்தல் 3 இன்ட்டு 8.371 இன்ட்டு 12. அப்போ 40,000 3ஆல் வகுத்தோம்னா 13,333. 13,333.33 இன்ட்டு 8.371 இன்ட்டு 12. அப்போ நான் பொதுவாகவே அந்த பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன், டிசிஆர்ஜி எல்லாத்துலேயுமே 0.1 பைசா வந்தால் கூட அதை நம்ம 1 ரூபாயா, 0.1 பைசா 0.01 வந்தால் கூட அவற்றை நாம் 1 ரூபாயாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் 1/3 பென்ஷனில் 40,000 3ஆல் வகுத்து வரும் பொழுது 13,333.33 வருது. இந்த 33 1 பைசாவை எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. புள்ளிக்கு அடுத்து 99 பைசா வந்தாலும் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 0.99 வந்தாலும் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத வந்து அதை உங்களுடைய முடிக்க விட்டு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ 13,333 இன்ட்டு 8.371 இன்ட்டு 12 தொடர்ந்து கண்டினியூவாக பெருக்கணும்னா என்ன வருது அப்படின்னாக்கா 13,33,326.516. அப்போ இதை வந்து 27 நம்ம எடுத்துக்கிறேன்னு 13,39,327. இப்போ இது வந்து உங்களுடைய கம்யூட்டேஷன் அமௌண்ட்டு. இந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட்டுக்கு வந்து நோ லிமிட்டேஷன் கிடையாது. அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே கொடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு இந்த 13,333 உங்களுக்கு பிடிச்சிக்கிடுவாங்க. இந்த 13,39,326 இந்த 13,300 ஒரு கின்ஸ் மாதிரி சொல்கிறேன் கழிச்சோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் ஒரு 4 மாதம் மட்டும்தான் வரேன். மீதம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய தொகை. கிட்டத்தட்ட நீங்கள் 13 லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னா திருப்பி கட்டக்கூடியது வந்து உங்களுக்கு 26 லட்சம் வரைக்கும் வரும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அந்த அரசு ஊழியர் காலமாயிட்டாருனாக்கா ஃபேமிலி பென்ஷனில் அது நோ ரெக்கவரி, அது பிடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட்டு எவ்வளோ வருதோ அதை கொடுத்துருவாங்க. இது வந்து கம்யூட்டேஷனுக்கான பென்ஷன் ஃபார்முலா. பென்ஷன் வகுத்தல் 3 இன்ட்டு 8.371 இன்ட்டு 12. இதே 60 ஆண்டு கணக்காக இருந்ததுன்னா 8.19
நாளாக இருக்கும். அடுத்த படிநிலை என்ன அப்படின்னாக்கா ரெடியூஸ்டு பென்ஷன். இப்போ இந்த பென்ஷன் கணக்கை பொறுத்தவரை நம்ம கடைசி படிநிலைக்கு வந்துட்டோம். இப்போ கம்யூட்டேஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம ரெடியூஸ்டு பென்ஷன். ரெடியூஸ்டு பென்ஷன்னா என்னங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஆர்பி ரெடியூஸ்டு பென்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம 40,000 பென்ஷன் வாங்குறதுல 13,333 ரூபா நம்ம அரசுக்கு ஒப்படைப்பு செய்து 13,39,320 நம்ம வாங்கியிருக்கோம். அந்த தொகையை வந்து நம்ம பென்ஷன்ல இருந்து அரசு பிடித்தம் செஞ்சுக்கிறது. இப்போ அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா பென்ஷன் மைனஸ் 1/3 ஆஃப் பென்ஷன் 13,333. 1/3 ஆஃப் பென்ஷன். 1/3 ஆஃப் பென்ஷன். பென்ஷன் எவ்வளோ அவர் வாங்குறாரு? பென்ஷன் வந்து ஒரு 40,000 ரூபா வாங்குறாரு. 40,000 மைனஸ் 1/3 ஆஃப் பென்ஷன் 13,333. 13,333. அவருக்கு கைக்கு கிடைக்கிறது வந்து 26,667. 26,667. அப்போ இந்த 13,333 ரூபா வந்து உங்களுக்கு 15 ஆண்டுகள் உங்களுக்கு கணக்கில் பிடிச்சிக்கிடுவாங்க. 15 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேசிக் பென்ஷனில் சேர்ந்துறேன். அப்போ 26,667 உங்களுக்கு பேசிக் பென்ஷன் தான். ஆனால் அகவிலைப்படி மாதம் கொடுக்குறது வந்து 40,000க்கான அகவிலைப்படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த படிநிலைகளை வந்து இப்போ நம்ம 9 வகையான படிநிலைகளில் ஒரு பென்ஷன் கணக்கு இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த கணக்கில் பார்த்த வகையில் சில கிண்ட்ஸுகளை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட அது உங்கள் மூலமாகவே அந்த பதிலை வந்து நான் எதிர்பார்க்குறேன். அது என்னென்னு பார்த்தோம்னாக்கா டேட்டா பெர்த்தில் ஒன்று ஏன் கூட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். அது என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது இந்த 1/3 பென்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். 1/3 பென்ஷனில் மட்டும் 0.99 வந்தால் ஏன் சார் எடுத்துக்கிறக்கூடாது? இது கிட்டத்தட்ட அந்த ₹1 எடுத்தோம்னாக்கா அவருக்கான அந்த கம்யூட்டேஷன் அந்த அமௌண்ட்டு வந்து அதிகமாக தானே வரேன். அதை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் அதை நீங்கள் சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 10 மாத கூட்டு சராசரி பார்த்தா ஆவரேஜ் என்ரோல்மெண்ட்ஸு. அந்த 10 மாத கூட்டு சராசரியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பே லாஸ்டானு தான் அதிகமாக வரும். அப்போ பே லாஸ்டான அதிகமாக வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் பென்ஷன் ஃபார்முலா வந்து ஏஇ அல்லது பே லாஸ்டான் விச்செவர் இஸ் ஹையஸ்ட்டு அப்படிங்கிற வச்சுருக்காங்க. அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் ஆவரேஜ் என்ரோல்மெண்ட்ஸில் அதிகமாக அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை போடுங்க. எனக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிசிஆர்ஜி வந்து உங்களுக்கு 1/1/2024 25 லட்சம். 25 லட்சம். அது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிட்டீங்கன்னாக்கா சரியான விடையாக என்னங்கிறத பார்த்துக்குறோம். வேறு ஏதாவது தெளிவு அதை பற்றி அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஏதாவது தெளிவுரைகள் வேணுங்கிறதுனா கேட்டதுன்னா அதுக்கான வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், பதிவுறேன் நான். நன்றி நண்பர்களே. இப்போ இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்களில் வந்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. வியூவர்ஸ் இருக்குது, நிறையா சப்ஸ்கிரைப்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. நம்ம முகம் தெரியாத நண்பர்கள் உங்களுடைய நட்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் எங்களுடைய வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரே முறை தேர்ச்சி பெறுவதற்கு ஆனால் பயிற்சி வகுப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கேன். நிறைய நீங்கள் பார்த்துக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.